செய்திகள். கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற பேச்சுப் போட்டி. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டு வழங்குவதாக எழுந்த குற்றச்சாட்டு. குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு. அன்னை தெரசா பிறந்த தினம். சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் திமுக இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு 100 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞர் அணி செயலாளர், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்டம் தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி புசி வீதியில் உள்ள ரோஷ்மா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இப்போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் வரவேற்று பேசினார். மேலும் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் 300 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் என் உயிரிலும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன், அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர், நவீன நாட்டின் சிற்பி, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், சமூக நீதி காவலர் கலைஞர், பேசி வென்ற இயக்கம், திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக போன்ற தலைப்புகளில் பேசி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் பங்கேற்ற முதல் 22 மாணவர்களுக்கு இளைஞரணி சார்பில் ரூபாய் 10,000 பணமுடிப்பு, சான்றிதழ், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் இப்போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் 3 மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும், தமிழ்நாடு முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கையால் கலைஞர் நூற்றாண்டு கோப்பை மற்றும் பரிசு பெறும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்து விட்டதாகவும், இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் தனியார் சோப்பு தொழிற்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாரி வாடகையை 15% உயர்த்தி தர வேண்டும், அரசு நிர்ணயித்துள்ளது போல டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும், சுமையேற்றும் விபரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்கள் சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் 168 B.Pharm சீட்டுகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ள B.Pharm இடங்கள் பற்றிய விவரங்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது. அரசு கல்லூரியை பொறுத்தவரை மதர் தெரேசா கல்லூரியில் மொத்தம் 59 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இவை புதுச்சேரி மாணவர்களுக்கு 36, காரைக்கால் 9, ஏனாம் 1, மாஹி 1 என பிராந்திய ரீதியாக நிரப்பப்படும். இது தவிர புதுச்சேரிக்கான சுயநிதி இடங்கள் 3, பிற மாநில மாணவர்களுக்கான சுயநிதி இடங்கள் 7, NRI 1 என்று நிரப்பப்பட உள்ளது. தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை மணக்குள விநாயகரில் 30, வெங்கடேஸ்வரா 50, ராக் மொத்தம் 110 B.Pharm சீட்டுகள் உள்ளன. இந்த 110 இடங்களும் பொது 55, OBC 12, MBC 20, AC 18, மீனவர் 2, முஸ்லிம் 2, VD 1 என்ற இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பப்படும். உள்ஒதுக்கீடாக விடுதலை போராட்ட வீரருக்கு 4, மாற்றுத்திறனாளி 6, முன்னாள் ராணுவ வீரர் 3, விளையாட்டு வீரர் 1 இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. மதர் தெரேசா கல்லூரியில் ஒரு இடம் NRI ஒதுக்கீட்டு உள்ளதால் அந்த ஒரு இடத்தினை தவிர்த்து மீதமுள்ள 58 சீட்டுகளும் தனியார் கல்லூரிகளில் 110 என மொத்தம் 168 B.Pharm இடங்கள் இந்த ஆண்டு சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி CCTV கேமரா பொருத்தும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி CCTV கேமராவை முறைப்படி பள்ளிக்கு துவக்கி வைத்து அர்ப்பணித்தார். மற்றும் சைபர் கிரைம் மற்றும் சாலை பாதுகாப்பு பற்றி மாணவிகளுக்கு மிக விளக்கமாக எடுத்துக் கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மனோஜ் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெரினா தலைவர் சுகுமாரன், மண்டல செயலாளர் முத்துராஜலு, செயலாளர் சரவணன், பொருளாளர் பரத்குமார், உறுப்பினர்கள் மூர்த்தி, சுரேஷ், பிரகாஷ், சந்தோஷ், நாராயணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற ஓவிய முகாமில் பங்கேற்று பாராட்டு சான்றிதழ் வாங்கிய பள்ளி மாணவிக்கு சிறப்பு விருந்தினர்கள் திருக்கரங்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ் ஆசிரியர் பூங்குன்றன் வரவேற்புரை வழங்கி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் பள்ளியின் நூலகர் கீதா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம் வழிகாட்டுதலில் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. வெகு விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 10,000 லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் துறை அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் மஞ்சள், சிவப்பு நிற ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ரூபாய் 10,000 லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு நிற ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் இவ்விவகாரம் தொடர்பாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த துறையின் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் மாற்றப்பட்டு புதியதாக அமைச்சராக திருமுருகன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்
சேலத்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஊழியர்களின் வருகை பதிவு, நிலுவையில் வழங்கப்படாமல் உள்ள ரேஷன் அட்டைகளின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டை வழங்கினால் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். அபிஷேகப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட பல்நோக்கு மேடையை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் பல்நோக்கு மேடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பல்நோக்கு மேடையை திறந்து வைத்து பள்ளியின் உபயோகத்திற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்குசாமி, தலைமை ஆசிரியர் பழனி, ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா ஆடல் பாடல் கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதன்மை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவர் ஆடல் பாடல் பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இச்சின்னஞ்சிறு வயதிலேயே இவர்களின் கண்கவரும் நடனம், பட்டிமன்றம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணும்போது தானும் சிறுபிள்ளை போல் தோன்றுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கூறினார். நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரையாற்றினார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நண்பர்கள் போல மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் விதவிதமாக புகைப்படங்களை நாம் டிபி புகைப்படமாக வைத்துள்ளனர். உங்களின் இந்த டிபி படத்தை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தெரிந்தவரிடம் பணம் பறிப்பது சமீப காலமாக புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக உங்களின் டிபி படத்தை போட்டு நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவது போல், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ப்ளீஸ் பணம் அனுப்பு நண்பா என்று குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நடத்திய தையல் பயிற்சி பட்டறையில் 100க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் இணைந்து நடத்திய தையல் பயிற்சி பட்டறை இன்று காரைக்காலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் காரைக்காலை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இப்பயிற்சி பட்டறையில் தென்காசி நமச்சிவாயம், கரூர் பாஷா உள்ளிட்ட சிறந்த தையல் துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தையல் தொழிலாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். அத்துடன் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பம், புதிய வடிவமைப்புகள் குறித்து செயல்முறை விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்க தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் அப்பராஜ், துணைத் தலைவர் சிங்காரவேலு, தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாநில தலைவர் சீதாமலை, மாநில பொதுச் செயலாளர் தஞ்சை பாலு உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரியில் இயங்கி வரும் புசி அண்ட் கிளப் அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ரெசிடென்சி டவரில் வெகு விமரிசையாக கொண்டாடியது. திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். முன்னதாக புசி ஹேண்ட் கிளப்பின் இயக்குனர் SV ஆனந்த் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பல முன்னணி நிறுவனம், தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புசி அண்ட் கிளப் உறுப்பினர் மற்றும் வாஸ்து நிறுவனர் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற பேச்சுப் போட்டி 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டு வழங்குவதாக எழுந்த குற்றச்சாட்டு. குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு. அன்னை தெரசா பிறந்த தினம் சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.